ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு வேதத்தில் ஒரு நபரை குறித்து தான் பார்க்க போறோம். யார் அந்த நபர் அப்படின்னா, விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம். இந்த ஆபிரகாமை தேவன் அழைத்த உடனே புறப்பட்டு சென்றானா? ஒரு கேள்விக்குறியோட ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் சொல்றாங்க ஆபிரகாமை தேவன் அழைத்த உடனே புறப்பட்டு போனான்னு சொல்லி. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 நம்ம வாசிக்க கேட்டா, கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். நம்ம நினைக்கிறான், என்னையா அதான் தெளிவா சொல்லிட்டாங்களே, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன உடனே அவன் புறப்பட்டு போனான்னு சொல்லி. அப்போ புறப்பட்டு போனானா? ஆண்டோடைய சத்தத்துக்கு உடனே கீழ்ப்படிந்து போனானா அப்படின்னா இல்ல. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசித்தாங்கன்னா, அதற்கு யாருன்னா சேவான் சொல்ற வாக்கு மூலம், அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களை கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரில் குடியிருப்பதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டில் இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்படுது போ என்றார். இதுல சொல்ல வா என்றார். வாக்கும் போக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வா என்றால், இப்ப நான் தான் ஒருத்தவங்களை வான்னு சொல்றேன், நான் அங்க இருக்கிறேன், வான்னு சொல்றேன், கூப்பிடலாம். போன்னு என்ன அர்த்தம்? நான் அங்க இல்ல, நீ அங்க போ, அதான் அர்த்தம். ஆண்டவர் ஆபிரகாமே எனக்கு நான் அங்க இருக்கேன், நீ வான்னு கூப்பிட்டாரு. ஆனா வந்தானா? எங்க வச்சு இந்த முதல் அழைப்பு எங்க வச்சு தெரியுமா? ஊர் எங்க கல்தேயர் பட்டணத்தில். அதுதான் மெசொப்பொத்தாமியான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போஸ்தலர்ல. இந்த ஆபிரகாமை தேவன் தரிசனமாக அழைச்ச உடனே இந்த ஆபிரகாம் தேவன் சத்தத்துக்கு கீழ்ப்படியில தன் தகப்பனாகிய தேராகிட்ட போய் சொல்றான், இப்படி தேவன் என்னை அழைச்சாரு, உன்னை பெரிய ஜாதியாக்குன்னு சொல்லி கூப்பிடுறாரு அப்படின்னு. தேராக என்ன செஞ்சா தெரியுமா? அந்த தரிசனத்தையே அவமாக்கிப்பட அனுப்பல. என்ன சொல்லியிருப்பான்? நமக்கு நிறைய வீடு இருக்கு, தோட்டம் தரவுலாம் இருக்கு, இங்கதான் நிலம் தான் இங்கதான் இருக்கு, நம்முடைய வாழ்க்கை ஆதாரமே இங்கதான் இருக்கு, இதை விட்டு நம்ம எங்க போக அப்படின்னு சொல்லி தேராகு தன் ஆபிரகாமை அனுப்பல. அதே ஊர்லதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப தேராவுக்கு 3 குமாரர்கள், ஆரான், ஆபிராம், நாகோர். இப்ப இந்த மூத்த குமாரனாகிய ஆரான் திடீர்னு மரணம் அடைந்து விட்டான். வேதத்துல சொல்லப்படுது, தன் தகப்பன் மறிக்கிறதுக்கு முன்பாக மறித்தான்னு சொல்லி சொல்லப்பட்ட ஒரே ஆள் இவர் தான். நிறைய பேர் இப்படி மறித்தாலும் குறிப்பிட்டு சொல்லப்பட்ட ஆள் இவன் ஒரு ஆள் தான். இப்ப இந்த ஆரான் மறித்த உடனே இப்ப அவங்க தேவனை கும்பிடல, கல்தேயர் பட்டணம் மெசொப்பொத்தாமியா அந்நிய ஜாதி தேவர்களை வணங்கினாங்க. இப்ப அவங்களுக்குள்ள ஒரு எதுக்கு இவன் சீக்கிரம் இறந்து போயிட்டான். அந்த காலத்துலாம் நீங்க பாத்தீங்கன்னா 900 வயசு, 960, 930, 800 நிறைய வருஷங்கள் வாழ்ந்தாங்க. இப்ப இவன் ஏன் சீக்கிரம் இறந்து போயிட்டான்னு சொல்லி பார்க்கும்போது, ஒருவேளை சாமி குத்தமா இருக்குமோன்னு சொல்லி அவங்க அந்த புறஜாதி தேவர்களை கும்பிட்டனால சாமி குத்தமா இருக்குமோன்னு சொல்லி யோசிக்கும் போது, ஆபிரகாமை அழைத்த ஒரு தேவன் இருந்தாரு, அவர் அழைச்ச நம்ம போகாம இப்படி ஆயிட்டோன்னு சொல்லிதான் பயந்து போய்
ஆண்டவர் ஆபிரகாமை தான் அழைச்சாரு வான்னு சொல்லி. ஆனா அந்த கானானுக்கு புறப்பட்டு யார் கூட்டு போனோமா? தேராகுதான் வாங்க நம்ம கானானுக்கு போன்னு சொல்லி புறப்பட்டு வந்தான். இதுதான் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல சொல்லப்படுது. வாசிக்க கேட்போம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆராண்டை அதாவது மரித்த ஆராண்டை குமாரனாகிய லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேரு பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். ஆண்டவர் யார் அழைச்சாரு? ஆபிரகாமை ஆனாரு. இப்ப கூட்டிட்டு வர யாரு? யாரு? தேராகு. ஏன் சாமி குத்தமாக்குன்னு சொல்லி பயந்து போய் கூட்டுவாங்கன்னு சொன்னா, அவன் கூட்டிட்டு வந்தது ஆபிரகாமும் சாராலையும் தன் பேரனாகிய லோத்தை மட்டும் தான். இன்னொரு மகனாகிய நாகோர் அவன் கூட்டிட்டு வரல. அவங்க அங்கதான் இருந்தாங்க. இப்போ இவங்க வராங்க. கானானுக்கு போக யார் கூட்டு வரா? தேராகு கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வரும்போது ஒரு இடத்துக்கு வந்து நல்ல தண்ணி வசதி, ஒரு ஆத்தோரமா தண்ணி வசதி உள்ள இடத்த பார்க்காங்க. அந்த ஊருக்கு பேர் காரானூர். அங்க வராங்க. அங்க வந்து என்ன செய்வாங்க? அங்கேயே குடியிருந்தாங்க. தன்னுடைய குமாரனாகிய ஆரோனை பேரை தரித்துட்டு அந்த இடத்துல என்ன செய்வாங்க? குடியிருந்தாங்க. குடியிருந்து ரொம்ப வருஷம் குடியிருந்த பிறகு அதுக்கப்புறம் தான் தேராகு மறிக்கிறான். மறிச்ச பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவன் சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு போ. அன்னைக்கு உன்னை வான் கூப்பிட்ட வரல. இப்ப ஆண்டவர் நீ போ. உடனே தான் செய்தான் புறப்பட்டு இந்த ஆபிராம் போறான். கானான் தேசத்தை நோக்கி போகிறான். நான் கூட நினைக்கிறேன், ஆண்டோட அழைப்பை ஏற்காத நாள் எத்தனை வருஷம் கேட்கலன்னு தெரியல. அதனாலதான் அவனுடைய ஆசீர்வாதம் தள்ளி போயிட்டோன்னு கூட நினைக்கிறேன். கடற்கரை மணல் எத்தனையாகவும் வானத்தின் நட்சத்திரங்களை போலும் உன் சந்ததி பெருக பண்ணுன்னு சொன்னாரு. ஆனா அவனுக்கு குழந்தை பிறந்தது 100ஆம் வயசுல தான். எனக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை அவன் காலம் கடத்தினால அந்த ஆசீர்வாதம் காலம் தள்ளி போயிட்டோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். இப்படி அந்த ஆபிரகாம் இப்படிதான் ஆண்டவர் அழைத்த அழைப்பை உடனே ஏற்கவில்லை. ஆனா திரும்பி வாங்கும்போது வரல. திரும்பி அந்த போகும்போது புறப்பட்டு போனான், கீழ்படி போனான். விசுவாச தகப்பன் ஆபிரகாம். இவனை குறித்து அடுத்த விட மீண்டும் தொடர்கிறேன். நன்றி.